வணக்கம். இன்று நாங்கள் அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் பில் கிளின்டன் அவர்கள் இந்த தற்போதைய ட்ரம்பின் நடவடிக்கை தொடர்பாக ஏப்ரல் 17ஆம் தேதி கூறிய கருத்துக்கள், அதாவது ட்ரம்பின் நடவடிக்கைகள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த அமெரிக்காவின் நலன்களை எவ்வளவு தூரத்துக்கு பின்தள்ளுகின்றது அல்லது ஒரு செங்கலாக உடைத்து தூளாக்குகிறது என்பது தொடர்பாக அவர் கூறிய சில கருத்துக்களை இங்கு தருகிறேன். அதாவது அவர் ஒன்று கூறியிருக்கின்றார், உங்களுக்கு தெரியுமா, நான் ஓவல் அலுவலகத்தில் அந்த மேசைக்கு பின்னால் அமர்ந்த போது முதலில் உங்களை தாக்கும், உண்மையிலேயே உங்கள் நெஞ்சின் ஆழத்தில் உங்களை தாக்கும் விடயங்களில் ஒன்று உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட கூட்டணிகளின் பேரன்தான். அதாவது அமெரிக்காவின் கூட்டணி நாடுகள் தொடர்பான ஒரு நிலைப்பாடு தான் முதலாவது உங்கள் பொறுப்பாக உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்படுகிறது என்று தான் அவர் கூறுகிறார். அது விளக்க குறிப்பு புத்தகங்களோ அணுசக்தி குறியீடுகளோ அல்ல, இருந்தாலும் அவை உங்களை உடனடியாக விழித்தளச் செய்துவிடும். 77 ஆண்டுகால அமெரிக்க ஜனாதிபதிகள் செங்கலாக உடன்படிக்கையாக கைகுலுக்கலாக கட்டியெழுப்பிய ஒன்றின் பாதுகாவலராக நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் என்ற புரிதல்தான் அந்த மேசையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நேட்டோ கூட்டணி நாகரிக வரலாற்றிலேயே மிகவும் வெற்றிகரமான கூட்டு பாதுகாப்பு ஏற்பாடு. அதாவது அவர் அதை அவ்வாறு கூறினாலும் அது அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அது வெற்றியானதாகத்தான் இருக்கும். ஏனைய நாடுகள் அதை வெற்றியாக பார்ப்பார்களோ தெரியாது. ஏனென்று சொன்னால் அதனால் ஏனைய நாடுகளுக்கு ஏற்பட்ட அநீதிகளும் அநியாயங்களும் தான் அதிகம். ஆனால் அவர் கூறுகிறார், நேட்டோ கூட்டணி என்பது நாகரிக வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான கூட்டு பாதுகாப்பு ஏற்பாடு என்று கூறுகிறார். அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்துக்கும் அது பொருந்தும் என்றது எங்களால் புரிந்து கொள்ள முடியும். 50 ஆண்டுகள் ஒருபோதும் ஒன்றுடன் ஒன்று போரிடவில்லை. இரும்பு திரைக்கு அப்பால் ஒரு துப்பாக்கிச் சூடு கூட நடத்தப்படாமல் சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டது. அது தற்செயலாக நடக்கவில்லை. எந்த ஒரு ஜனாதிபதியின் அதிருப்தியை விடவும் அமைதியின் கட்டமைப்பு தான் மிக முக்கியமானது என்பதை அமெரிக்க தலைவர்கள், ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினர் புரிந்து கொண்டதாலேயே அந்த சோவியத்தின் உடைவு நடந்தது. இப்போது கேளுங்கள், நான் இன்று உங்களிடம் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் பெரும்பாலான அமெரிக்கர்கள் இன்னும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாத ஒரு விடயம் உள்ளது. இப்போது, அதாவது இன்று ஏப்ரல் 17 அன்று நடந்து கொண்டிருக்கிறது அது. ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்து விட்டதாக அறிவித்துள்ளது. எண்ணெய் விலை 10% சரிந்துள்ளது. டொவ் குறியீடு உயர்ந்து வருகின்றது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான 10 நாள் போர் நிறுத்தம் நீடிக்கின்றது. அதற்காக கடவுளுக்கு நன்றி. இவை முன்னேற்றம் போல் தோன்றும் தலைப்புச் செய்திகள். அவற்றில் சில முன்னேற்றங்களும் கூட. ஆனால் அந்த தலைப்புச் செய்திகளுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்றால், கட்சி பேதமின்றி ஒவ்வொரு அமெரிக்கரையும் கவலைக்குள்ளாக்க வேண்டிய பகுதி இதுதான். அமெரிக்க ஜனாதிபதி இந்த முன்னேற்றங்களை கொண்டாடும் அதே வேளையில் நேட்டோ ஒரு தோல்வி என்றும் கூறுகிறார். அதை அவரே பதிவுமிட்டுள்ளார். நமக்கு தேவைப்பட்ட போது நேட்டோ இல்லை என்றும் கூறியுள்ளார். எனவே இந்த கேள்வியை நான் உங்களிடம் வெளிப்படையாக முன்வைக்கின்றேன். மனித வரலாற்றிலேயே மிகவும் வெற்றிகரமான இராணுவ கூட்டணியை அமெரிக்கா அமைதியாக கலைத்துவிட்டு அதற்கு பதிலாக வளைகுடா முடியாட்சிகளை மையமாக கொண்ட ஒரு பரிவர்த்தன பாதுகாப்பு கூட்டமைப்பை உருவாக்குகிறதா என்ற கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்விக்கான பதிலுக்கு பெரும்பாலான மக்கள் இதுவரை சிந்திக்க கூட தொடங்காத விளைவுகள் உண்டு. அதை பற்றி நாம் சற்று நேரத்தில் மீண்டும் பார்ப்போம். நாம் இந்த தருணத்தை எப்படி அடைந்துள்ளோம் என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஏனெனில் காலவரிசை முக்கியமானது. இது எப்போதும் நடக்கும் ஒன்றுதான். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அதிபர் ட்ரம்ப் சவுதி அரேபியாவை நேட்டோ அல்லாத ஒரு முக்கிய நட்பு நாடாக அறிவித்தார். இந்த தகுதியை பெறும் 20வது நாடு அதுவாகும்.
அதே வாரத்தில் அவர் வெள்ளை மாளிகையில் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் ஒரு மூலோபாய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். மேலும் அந்த நாட்டிற்கு F-35 ஸ்டெல்த் போர் விமானங்கள் மற்றும் கிட்டத்தட்ட 300 அமெரிக்க தயாரிப்பு டாங்கிகளை விற்பனை செய்வதற்கும் உறுதியளித்திருந்தார். இதுவே ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக இருந்தது. இதற்கு முன்னர் F-35 விமானங்கள் நமது நெருங்கிய ஒப்பந்த நாடுகளுக்கும் ஜனநாயக நிறுவனங்களுக்கும் நாடாளுமன்ற மேற்பார்வை மற்றும் பகிரப்பட்ட மூலோபாய உறுதிப்பாடுகளை கொண்ட நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தன. அவற்றை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்தது ஒரு சமிக்கையை அனுப்பியது. அந்த சமிக்கை எதை குறிக்கிறது என்பதை பற்றி நாம் பின்னர் பார்ப்போம். பின்னர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் போர் தொடங்கியது. ஈரான் பாரசீக வளைகுடா முழுவதும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளை குறிவைத்து நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ஆளில்லாத விமானங்களையும் ஏவியது. அந்த பிராந்தியம் தீப்பற்றி எரிந்தது. அதற்கு நிர்வாகம் பதிலளித்தது. ஆனால் அவர்கள் பதிலளித்த விதம் இதுதான். மார்ச் 20 அன்று வெளியுறவுத்துறை செயலாளர் ரூபியோ ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தி நாடாளுமன்ற ஆய்வை தவிர்த்து ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு $23 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய திணித்தார். குழு விசாரணைகள் இல்லை, விவாதம் இல்லை, வாக்கெடுப்பும் இல்லை. இப்போது ஐரோப்பா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் குறிப்பிடும் அமெரிக்கா இல்லாத நேட்டோ மாற்று திட்டம் குறித்து வேகமாக சிந்தித்து வருகின்றது. மேலும் வாஷிங்டனுக்கும் சிம்மாசனத்துக்கும் இடையில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக உருவெடுத்துள்ளது. நண்பர்களே, இது ஒரு படிப்படியான பரிமாண வளர்ச்சி அல்ல. இது சில வாரங்களில் நிகழும் ஒரு பெரும் மாற்றம். இப்போது அரசியலில் நான் வெகு காலத்துக்கு முன்பே கற்றுக்கொண்ட ஒரு விடயத்தை சொல்கிறேன். உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் பேச்சுக்களை கேட்காதீர்கள், பணத்தை பின்தொடருங்கள். $23 பில்லியன் மதிப்பிலான அவசரகால ஆயுத விற்பனை, ரேடார் அமைப்புகள், வான் பாதுகாப்பு உபகரணங்கள், மேம்பட்ட போர் விமானங்கள் ஆகியவை காங்கிரஸின் ஆய்வை முற்றிலும் தவிர்த்து ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஜோர்டானுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. வெளியுறவு விவகாரங்களில் முன்னணி ஜனநாயக கட்சியிலான காங்கிரஸ் உறுப்பினர் கிரிகோரி மீக்ஸ் இது அவசரகால அதிகாரங்களின் துஷ்பிரயோகம் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் சொல்வது சரிதான். ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தில் ஒரு அவசரகால விதிமுறை உள்ளது, ஆம். ஆனால் அது உண்மையான உடனடி அச்சுறுத்தல்களுக்கான வடிவமைக்கப்பட்டது. ஒரு நெருக்கடியின் போர்வையில் அமெரிக்காவின் முழு கூட்டணி அமைப்பையும் மறுசீரமைப்பதற்காக அல்ல. சவுதி அரேபியாவின் புதிய நேட்டோ அல்லாத நட்பு நாடு என்ற அந்தஸ்து முன்னர் ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென்கொரியா போன்ற நிறுவன பொறுப்புக்கூறல் கொண்ட ஜனநாயக நாடுகளுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கு அது ஏனைய நாடுகளுக்கும் வழி திறக்கின்றது. இதற்கிடையில் வளைகுடாவின் நாடுகளில் நிலைமை தீவிரப்படுத்துமாறு ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் வற்புறுத்தி வந்தனர். அதாவது வளைகுடா நாடுகள் இந்த தாக்குதலை தீவிரப்படுத்துமாறு ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் வற்புறுத்தி வந்திருக்கின்றார்கள். ஈரான் போரில் சேர மறுத்த நேட்டோ நாடுகளை தண்டிப்பதற்காக திட்டங்களை ட்ரம்ப் நிர்வாகம் ஆராய்ந்து வருவதாக ஏப்ரல் 8ஆம் தேதி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டது. அமெரிக்க படைகளை வெளியேற்றுவது, ஒத்துழைப்பை குறைப்பது போன்றவை இதில் அடங்கும். ஆக நிலைமை இதுதான். தாங்கள் தொடங்காத ஒரு போரில் சேர மறுக்கும் நேச நாடுகள் தண்டிக்கப்படுகின்றன. அதே சமயம் தனிப்பட்ட முறையில் போரை தீவிரப்படுத்த தூண்டும் முடியாட்சிகளுக்கு நமது ஆயுத கிடங்கில் உள்ள மேம்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்படுகின்றன. இவை இனி தேர்தல் பிரச்சார முழக்கங்கள் அல்ல, இவை கொள்முதல் ஆணைகள். இப்போது நான் இங்கு நியாயமாக இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நியாயம் முக்கியமானது, குறிப்பாக நீங்கள் ஒரு தீவிரமான விஷயத்தை பேசும்போது. ஏப்ரல் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட இஸ்ரேலுக்கு லெபனானுக்கும் இடையிலான 10 நாள் போர் நிறுத்தத்துக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்தார். அது ஒரு உண்மையான சாதனை. அந்த போர் நிறுத்தத்தால் தான்
இல்லையென்றால் உயிருடன் இருந்திருக்க முடியாத மக்கள் இன்று உயிருடன் இருக்கிறார்கள். மேலும் ஹார்முஸ் நீரிணை இன்று திறக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அது வணிக கப்பலுக்கு மட்டுமே திறக்கப்பட்டதாக அறிவித்திருக்கின்றார். இது உலகளாவிய சந்தையில் ஒரு உண்மையான நிம்மதி. எண்ணெய் விலை 10% சரிந்துள்ளது. டவ் குறியீடு உயர்ந்துள்ளது. எரிசக்தி விலைகள் தங்கள் வரவு செலவு திட்டங்கள் திணறுவதைக் கண்டு எரிசக்தி விலைகளால் தங்கள் வரவு செலவு திட்டங்கள் திணறுவதைக் கண்டு உலகெங்கும் உள்ள குடும்பங்கள் ஒரு கணம் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளன. நான் இங்கே நின்று இந்த விஷயங்களை முக்கியமில்லை என்று பாசாங்கு செய்யப் போவதில்லை, ஏனென்றால் அவை முக்கியமானவை. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் ஒரு கேள்வி இதுதான். என்னையும் சேர்த்து எந்த ஒரு ஜனாதிபதியிடமும் நான் கேட்கும் கேள்வி இதுதான். இது ராஜதந்திரமா அல்லது நிர்வாகமே உருவாக்க உதவிய ஒரு நெருக்கடி மேலாண்மையா? ஒரு கொள்கை, நிறுவனங்களின் ஒப்புதல், நாடாளுமன்ற அங்கீகாரம் மற்றும் நேச நாடுகளின் ஒருங்கிணைப்புடன் கூடிய ஒரு மூலோபாய பார்வை ஆகியவற்றை கொண்டிருப்பதற்கும் கிடைக்கும் கூட்டணிகளுடன் உடனடியாக ஒப்பந்தங்களை செய்வதற்கும் வேறுபாடு உள்ளது. நாம் பொஸ்னியாவுக்குள் நுழைந்த போது, கொசோவோவுக்குள் நுழைந்த போதும் அதை நேட்டோ மூலமாகவே செய்தோம். அது வேதனையாக இருந்தது. அது மெதுவாக நடந்தது. பிரெஞ்சு விவாதம், ஜெர்மனியர்கள் தயங்கினார்கள். பிரான்ஸ் விவாதம் செய்தது, ஜெர்மனியர்கள் தயங்கினார்கள். என்னுடன் உடன்படாதவர்களுடன் நான் தொலைபேசியில் பல மணி நேரம் செலவிட்டேன். ஆனால் நாங்கள் செயற்பட்ட போது சட்டபூர்வமான தன்மையுடன், பகிரப்பட்ட சுமையுடன், ஜனநாயக பொறுப்புடனும் செயற்பட்டோம். அந்த விளைவு நீடித்தது. தலைமைத்துவம் என்பது ஒரு முடிவை பெறுவது மட்டுமல்ல. நீங்கள் அறையை விட்டு வெளியேறிய பிறகும் நிலைத்து நிற்கும் ஒன்றை உருவாக்குவது தான் தலைமைத்துவம். நான் விஷயங்களை சிக்கலாக தொடங்குகிறேன். உண்மையை சொல்ல போனால் இந்த உரையாடலின் இந்த பகுதிதான் என் தூக்கத்தை கெடுக்கின்றது. ஏனென்றால் நாம் பார்ப்பது வெறும் கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு மட்டுமல்ல. அது 32 உறுப்பினர்களுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களின் மாற்றம். அவை தங்கள் நாடாளுமன்றங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்தங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவை தங்கள் குடிமக்களுக்கு பொறுப்புடையவை. இதன் பொருள் அமெரிக்காவின் கூட்டணிகளின் ஜனநாயகத்தன்மை அடிப்படையாக மாற்றப்பட்டு வருகிறது என்பதே ஆகும். இதன் பொருள் 80 ஆண்டு காலமாக நமது மிக நெருங்கிய ஜனநாயக பங்காளிகளாக இருந்த ஐரோப்பா நாம் இல்லாத ஒரு எதிர்காலத்துக்கு தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது என்பதாகும். 2 நாட்களுக்கு முன்புதான் ஐரோப்பிய தலைவர்கள் நேட்டோவின் மாற்று திட்டத்தை விரைவுபடுத்துவதாகவும் முன்பு அமெரிக்கர்கள் வகித்து வந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு பொறுப்புகளில் ஐரோப்பியர்களை அமர்த்துவதாகவும் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இதுதான் நாம் உண்மையிலேயே உருவாக்க விரும்பும் உலகமா? இப்போது இங்கேதான் நான் பார்வையை சற்று பின்னால் திருப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஏதேனும் ஒரு தலைப்புச் செய்தியில் மிக நெருக்கமாக கவனம் செலுத்தினால் பரந்த சித்திரத்தை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். அந்த பரந்த சித்திரம் இதுதான். அதிபர் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்திலிருந்தே விரும்பிய ஒரு மறுசீரமைப்புக்கு ஈரான் போர் ஒரு சாக்கு போக்காக மாறியுள்ளது. கூட்டணி நாடுகள் தங்களுக்குரிய நியாயமான பங்கை செலுத்துவதில்லை. அவை அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்காது என்ற நேட்டோ மீதான குற்றச்சாட்டு பிப்ரவரி 26 தொடங்கவில்லை. அது 2017 ஆண்டும் அதற்கு முந்தைய காலத்திலிருந்தே இருந்து வருகின்றது. புதிய விடயம் என்னவென்றால், இப்போது ஒரு நெருக்கடி உருவாகி உள்ளது. அது இந்த வாதத்தை அமெரிக்க பொதுமக்களுக்கு அவசரமானதாகவும் நியாயமானதாகவும் உணர வைக்கின்றது. மேலும் நான் இங்கே கவனமாக இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நேட்டோவின் சுமைகளை பகிர்ந்து கொள்வது ஒரு உண்மையான பிரச்சனை. நான் அதை எதிர்கொள்கிறேன். ஐரோப்பிய பாதுகாப்பு செலவினங்கள் நீண்ட காலமாக மிகவும் குறைவாக இருந்தன. அது ஒரு நியாயமான விமர்சனம். அதை வெளிப்படையாக சொல்லும் அளவுக்கு ஜனநாயக கட்சியினர் நேர்மையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கூட்டணிக்குள் சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கும் ஒரு போரை பயன்படுத்தி அந்த கூட்டமைப்பை முற்றிலும் தகர்ப்பதற்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. பொறுப்பான தலைமைத்துவம் மற்றொன்று வேறொன்று
பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட கூட்டணிகள் அந்த பரிவர்த்தனை லாபகரமானதாக இருக்கும் வரை மட்டுமே நீடிக்கும். பகிரப்பட்ட விழுமியங்கள் மற்றும் நிறுவனங்களின் அடிப்படையில் கட்டப்பட்ட கூட்டணிகள் தலைமுறைகள் வரை நீடிக்கும். இந்த கூற்றுக்கு நம்மிடம் 77 ஆண்டு கால சான்றுகள் உள்ளன. அதை நாம் தூக்கி எறிவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படியென்றால் இது எங்கே செல்கிறது? செய்தி சுழற்சிக்கு வெறுமனவே எதிர்வினை ஆற்றுவதை விடுத்து எதிர்கால பாதைகளை பற்றி நாம் தெளிவாக சிந்திப்பது முக்கியம் என்று நான் கருதுவதால் உங்களுக்கு 3 விடயங்களை முன்வைக்கிறேன். முதல் சாத்தியக்கூறு நிர்வாக கருத்து நம்பிக்கையூட்டும் நிலை. போர் நிறுத்தம் நீடிக்கின்றது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் ஈரானுடன் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை உருவாக்குகின்றது. மேலும் அவர்கள் நெருங்கி வருவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. ஹார்முஸ் நீரிணை திறந்தே இருக்கின்றது. எண்ணெய் விலைகள் நிலை பெறுகின்றன. எந்த ஒரு வியூக சிந்தனையாளரும் சௌகரியமாக உணரக்கூடாத ஒரு பரிமாற்றம் அது. இரண்டாவது சூழ்நிலை போர் நிறுத்தம் முறிந்து போர் தீவிரமடைகின்றது. படையெடுப்பு ஏற்பட்டால் முந்தைய விதிகள் செல்லுபடியாகாது என்று எச்சரித்த ஈரான் வளைகுடா நாடுகளுக்கு எதிராக முன்பை விட கடுமையாக பதிலடி கொடுக்கும். மேலும் தனது புதிய வளைகுடா கூட்டாளிகள் அவர்களின் செல்வம் மற்றும் விருப்பம் இருந்த போதிலும் ஒரு நீடித்த மோதலின் உண்மையான கூட்டாளிகளாக செயற்படுவதற்கு தேவையான நிறுவனத்திறன், ஜனநாயக அங்கீகாரம் அல்லது இராணுவ ஒருங்கிணைப்பு திறன் அவர்களிடம் இல்லை என்பதை அமெரிக்கா கண்டறிந்தது. இருதரப்பு ஆயுத ஒப்பந்தங்களும் 77 ஆண்டுகால கூட்டு பயிற்சிகள், பகிரப்பட்ட கட்டளை அமைப்புகள் மற்றும் ஒப்பந்த கட்டமைப்புகளும் ஒன்றல்ல. விஷயங்கள் தவறாக போகும்போதுதான் இதை நீங்கள் கடினமான வழியில் கண்டறிகிறீர்கள். மூன்றாவது சூழ்நிலை, இதைத்தான் நான் நம்புகிறேன். அமைதியான சிந்தனையே மேலோங்கும். ஆயுத விற்பனை மற்றும் போர் அதிகாரங்கள் மீதான தனது அதிகாரத்தை காங்கிரஸ் மீண்டும் நிலைநாட்டுகிறது. இருகட்சி சார்ந்த ஒரு குழு சுமை பகிர்வை நேர்மையாக கையாளும். அதேவேளை நேட்டோ உறவை சரி செய்ய பணியாற்றும். அமெரிக்கா தனது வளைகுடா கூட்டாண்மைகளையும் அட்லாண்டிக் கூட்டணியையும் ஒன்றுக்கொன்று ஈடு இணையற்ற வர்த்தகமாக கருதாமல் இரண்டையும் வலுப்படுத்த ஒரு வழியை கண்டறிய வேண்டும். அதுதான் மிகவும் கடினமான பாதை. ஆனால் அது மட்டுமே நம்மை வீட்டுக்கு அழைத்துச் செல்லும் ஒரே பாதை. இதை சொல்லி முடிக்கிறேன். நேட்டோ 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி நிறுவப்பட்டது. அது ஒரு இராணுவ ஒப்பந்தமாக மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையின் பிரகடனமாகவும் நிறுவப்பட்டது. சுதந்திர நாடுகள் ஒன்றிணைந்து நின்றால் தாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களாக மாறாமல் ஆக்கிரமிப்பை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை. ஜனநாயக சமூகங்கள் அவற்றின் அனைத்து குழப்பங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் எந்த ஒரு சர்வாதிகாரமும் தனியாக இருப்பதை விட ஒன்றாக இருக்கும் போது வலிமையாக இருக்கும் என்ற நம்பிக்கை. அதுதான் அதன் அடிப்படை கருத்து. மேலும் 77 ஆண்டுகளாக அதன் அனைத்து குறைபாடுகள் மற்றும் ஏமாற்றங்களுடன் அந்த கருத்து நிலைத்து நின்றது. அது கொரிய போரை கடந்து, அது கியூபா ஏவுகணை நெருக்கடியை கடந்து, அது பெர்லின் சுவரின் வீழ்ச்சியை கடந்து, அப்போதும் அது நிலைத்தே நின்றது. செப்டம்பர் 11 வரை அது நீடித்தது. அன்றுதான் வரலாற்றில் முதல் மற்றும் ஒரே முறையான நேட்டோ பிரிவு 5 செயல்படுத்தியது. ஒருவர் மீதான தாக்குதல் அனைவர் மீதான தாக்குதலுக்கும் ஐரோப்பாவிற்காக அல்ல, அவர்கள் நமக்காக இருந்தார்கள். அதற்கு பதிலாக வளைகுடா முடியாட்சிகளுடன் ஆயுத ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனை கூட்டாண்மைகளின் வலையமைப்பை உருவாக்குவது ஒரு மூலோபாய தவறான கணிப்பு மட்டுமல்ல, அது ஒரு தார்மீக தவறு. அமெரிக்காவின் கூட்டணிகள் அவற்றை முதலில் உருவாக்குவதற்கு தகுதியான கொள்கைகளில் வேரூன்றாமல் அதிக விலை கொடுப்பவர்களுக்கு விற்கப்படுகின்றன என்றுதான் கூறுகின்றன. இதை நான் சொல்லும்போது ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினரிடம் பேச விரும்புகிறேன். ஆனால் அவற்றை சரி செய்வதற்கான வாய்ப்பு பெரும்பாலானோர் உணர்வதை விட வேகமாக குறைந்து வருகிறது. அதனால்தான் என் நண்பர்களே, நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன். இவ்வாறு முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அந்த நேட்டோவின் வீழ்ச்சி
அமெரிக்க அதிபர் தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கை தொடர்பாக பேசியிருக்கின்றார். அவர் அடிக்கடி இந்த தற்போதைய ஈரான் அமெரிக்க போர் தொடர்பாக தனது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். பல கருத்துக்களில் அவருடைய அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதால் இந்த காணொளியை தந்தேன். நன்றி.